பிரியமானவர்களே, நாம் ஒரு வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கின்ற இந்த காரியம் என்னவென்று சொன்னால், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்த ஆண்டவருடைய தன்மை, அதாவது அவருடைய பண்புகள் என்னவென்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தால், இங்கே அவர் தன்னுடைய சிலுவைக்கு சென்றதனுடைய நோக்கம் என்னவென்று சொல்லுகிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதாக எழுதப்பட்டிருக்கிறதாக இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே விசுவாசிகள் நீதிமான்களாக்கப்பட வேண்டும், நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும். நீதிமான்கள் அல்ல, நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும். அப்ப நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, திருச்சபையிலே, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே அதை நடைமுறையிலே நாம் கொண்டு வர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேதம் நமக்கு எதை குறித்து சொல்லுகிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே கொண்டு வர வேண்டும். அதனால்தான் சொல்றாரு இங்க என்னவா, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, இது விசுவாசிகள் நீதிமானாக்கப்படுவதற்காக, அவர் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக, அவர்கள் தங்களுடைய உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே உயர்ந்தவர்களாக்கப்படுவதற்காக, தேவனோடு கூட ஐக்கியம் கொள்வதற்காக, தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட செயலை ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளே உயிரோடு கூட இருந்து இன்றைக்கும் நம் மத்தியிலே வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 28:6 வாசிச்சு பாருங்க. அங்க என்ன சொல்ல பாருங்க. அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே அவர் என்ன பண்ணார், உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு விலை மதிப்பு முடியாத ஒரு நம்பிக்கை எது என்று சொன்னால், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை எது என்று சொன்னால், அவர் இங்கே எங்கே இல்லை. நாம் நினைச்சுக்கிறோம் எங்க இல்லை, அல்ல இல்லை, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறார் என்பதை நீ யோசித்து பார். உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறாரா என்று யோசித்து பார். ஆண்டவர் சொல்றாங்க, ஆண்டவர் நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால், நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இல்லை என்று சொன்னால் நாமும் வெறுமையான கல்லறையாகத்தான் காணப்படுவோம், இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லறையில் இல்லை, அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல இல்லை. எல்லாரும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்ட இடத்திலே அவர் இல்லை. அவர் என்ன தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்து சொன்னாரோ அதை அப்படியே இங்க நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொல்கிறார். ஏன்னு சொன்னா, முன்னாடி அறிவிக்கப்பட்ட போதனைகளை, அதாவது அந்த காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஏன்னு சொன்னார், நான் அழிக்கப்படுவேன், அது மட்டுமல்ல, அதுக்கு முன்பாக சொல்லுன்னா நான் ஒரு நாள் காட்டி கொடுக்கப்படுவேன், அதே போல என்னை இப்படியான தீர்ப்புகள் செய்வார்கள், என்ன என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு தீர்ப்பில் செய்யப்பட்டு என்னை சிலுவைக்கு கொண்டு போவார்கள், அங்கே அடிக்கப்படுவார்கள், இப்படி எல்லாம் என்னை சித்திரவதை செய்வார்கள், கொடுக்கப்படுவார்கள், எல்லாம் உண்டு. ஆனால் அவர் சொல்றார், கல்லறையில வைப்பார்கள், மரிப்பேன், கல்லறையில வைப்பார்கள், ஆனாலும் நான் என்ன செய்வேன், 3ஆவது நாளிலே உயிரோடு கூட எழுந்து என்ன பண்ணுவேன், உங்கள் மத்தியிலே இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த கடவுள் இங்க சொல்றார். எல்லாருடைய எண்ணங்கன்னா மரித்த இடத்தில் தேடுகின்றவர்களாகத்தான் இருக்கிறோம். இன்னைக்கு மரித்து போன கல்லறிடத்துல ஓடுகிற மக்களாகத்தான் இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடவுளை நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், அவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை இப்பொழுது என்னோடு கூட இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிறது, என்னுடைய திருச்சபையில் இருக்கிறது என்கிற இந்த உணர்வை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும்.
அங்க சொன்னா அவர் இங்கே இல்லை. ஏன் என்று சொன்னால் அவர் மறிக்கப்பட்ட அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்திலே இல்லை. அவருடைய வாக்குறுதி நிறைவேறுவதற்காக அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் இங்கே வந்திருப்பது என்ன செய்த ஒரு பிரயோஜனமற்ற காரியமாக காணப்படும் இல்லையா? ஆண்டவர் உயிர்த்தெழுவனாக நாம் இங்கே உட்கார்ந்து இருக்க முடியுமா? நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி மக்கள் மத்தியில் சொல்ல முடியுமா? நிச்சயமாக என்ன செய்வது? சொல்ல முடியாது. காரணம் என்ன? அவர் மறித்துட்டாங்க. நம்ம கூட எல்லாரும் கேலி செய்வாங்க. பாத்திரிக்கலாம் உங்க ஆபீஸ்ல கேலி பண்ணிருப்பாங்க. நம்ம கூட இருக்கிற பக்கத்துல இருக்கிற கேலி பண்ணுவாங்க. செத்து போன கடவுளை நீங்க என்னடா தெய்வமா கொண்டாடுறீங்களே, உங்கள மாதிரி மடத்தனமான மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க சொல்லிருப்பாங்க இல்லையா? நம்மள செத்து போயிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாங்களே அவரை போய் நீங்க வணங்குறீங்களே என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், அவர்களுடைய நம்பிக்கை தான் கல்லறை போய் தேடுகிற மக்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கிறார். நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? யாருமே நம்புறீங்க. இன்றைக்கு நம்ம மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். வேதம் சொல்றது எங்கே நாமத்தினால என்ன சொல்றாரு? அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்பிக்கையுள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே அன்பான சகோதர சகோதரி, கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு கிடைக்கிற பலன் என்னவென்று சொன்னால் என்ன சொல்றாருங்க? அவர் இங்கே இல்லை. ஏன்னா அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்த கடவுளாக இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த கடவுளாக இருப்பதனால்தான் இன்றைக்கு நாம் என்ன பண்ணோம்? எவ்வளவு ஆனந்தமாக எத்தனை பேர் சொல்றாங்க? இன்னைக்கு அநேக சாட்சி கேட்டலையா? அவர் சொன்னார் இல்லையா, தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, எல்லாவற்றையும் இழந்த மத்தியிலே ஆண்டவர் அவருக்கு துணையாக இருந்தார் என்று சொன்னார். அந்த ஆண்டவரை நாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கோம். ஆகவே உயிர்த்தெழுந்த வல்லமை என்னவென்று சொன்னால் விசுவாசிகள் நீதிமான்களாக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் மனம் திரும்ப வேண்டும். அதற்காக ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் வர வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்துவிடத்தில் நாம் முறையிட வேண்டும். நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்ம சிந்த தவறான எண்ணங்களை நாம் இதயத்திலே வைத்துக் கொண்டு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி என்று சொன்னால், அழுக்கான ட்ரெஸ் மீது யாராவது புதிய ட்ரெஸ் போடுவீங்களா? நல்ல அழுக்கு, நல்ல அழுக்கான சட்டை, கிழிஞ்ச சட்டை, அது மேல ஒரு நல்ல புது சட்டை இருக்குது, எடுத்து போட்டு யாராவது போக முடியுமா? சொல்லுங்க, போறவங்க யாராவது இருக்குல்ல? ஏன் போட மாட்டீங்க? இது அழுக்கான சட்டை. அதனால என்ன செய்யணும்? இந்த அழுக்கான சட்டையை என்ன செய்யணும்? எடுத்து விட்டு நான் என்ன செய்யணும்? புதிய சட்டையை அணிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வம் நமக்கு இருக்குது. ஆனா பாவத்தையும் அக்கிரமத்தையும் துன்மார்க்கமான சிந்தனையும் வைத்துக் கொண்டு அதன் மேல பரிசுத்தம் என்கிற போர்வையை போட்டுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி பண்ண இருக்கோம்னா, அழுக்கான கந்தையை எடுத்துவிட்டு ஒரு புதிய உடைகளை அடித்துக் கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதான் உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது நாம் பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மத்திய வாசிக்கலாம் பாருங்க. ரோமர்